கர்மா என்ன அப்படின்னா நாம் செய்த செயல். ஒவ்வொரு ஜென்மாவும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். ஜென்மால என்னன்னா நம்ம அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி, அப்புறம் பாட்டம் பாட்டி, அப்புறம் பூட்டம் பாட்டி, இப்படி நம்மளை யார் உருவாக்குனா நம்ம உடல் வச்சுட்டு தாய் பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு உடல் போய் இன்னொரு தாய் தான் நீட்டு இருந்தோம். இப்படிதான் இதுதான் நம்ம முன்ஜென்மம். அடுத்த ஜென்மங்கிறது நம்ம குழந்தைங்க, அதுக்கடுத்த ஜென்மம் வரைக்கும் பேர பிள்ளைங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு முன்ஜென்மம் தாய் தந்தை, அடுத்த பிள்ளைங்க. இதுதான் விஷயம், கான்செப்டே. இது தெரியாம முன்ஜென்மனா வேற எங்கேயும் பிறக்கிறோம், அடுத்த வேற எங்கேயும் பிறக்கிறோம் கிடையாது. இருக்குது. இதுதான் முன்ஜென்மம், இதுதான் அடுத்த நமக்கு உணரல. இது எல்லாம் விவேகத்துல இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்கு 7 பிறவி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி 7 பிறவிலாம் இல்ல, பல லட்சம் கோடி பிறவி உள்ளது ஆன்மாவுக்கு. 7 ஜென்மா. 7 ஜென்மா, அதாவது 7 விதமான பிறவி. 7 விதமான பிறவி. அது என்னன்னாங்கிறது உங்களுக்கு இதுல வரும். நான் சொல்லும் போது இதுல உங்களுக்கு ஃபைனலா வரும். சரி, எல்லாத்துக்கும் விட கிடைக்குமே, தெளிவா வெளியே போகணும். நான் கடவுள் இல்ல, எனக்கு இந்த பிரபஞ்சம் இந்த வேலையை கை வச்சுக்கிதான், எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செய்யறேன். சரி, நான் ஒண்ணுமே கிடையாது. அதான் சகட்டு தான் உண்மை. இங்க எனக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய நம்மளை சுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் எழுதிட்டு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அது வேற, அது அவங்க வேற. அதாவது கர்மா என்பது நாம் செய்யும் செயல். இதுதான் கர்மா. வேத சாஸ்திரம் சொல்லுது. வேதங்கள் 4, ரிக்கி, யஜுர், சாமம், அதர்வம், 4 வேதம் இருக்கு. இது ரிவேதத்துல கூறப்பட்டது. பிளஸ் இது 3 விதமா இருக்கு. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மானா என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு பிறவிலும் சேர்த்து வச்சுட்டு வர நல்லது கெட்டது. இந்த நல்லது கெட்டது என்னெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் சேமிப்பாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு பிறவிலும் செய்யணும். நமக்கு சேமிப்பாகுது. அதுல இருந்து ஒரு பிறவிக்கு ஒரு துளிதான் எடுத்து பிறங்கிற மொழியும் மொத்தத்தையும் எடுத்து பிறகு. இப்போ ஒரு துளி எடுத்து சேர்த்து வச்சதுக்கு பேரு சஞ்சன கர்மான்னு சொன்னேன். அதுல இருந்து ஒரு துளி எடுத்து பிறந்து அனுபவிக்கிறோம்ல, இந்த அனுபவிக்கிறதுக்கு பேரு பிராரப்த கர்மம். இந்த ஜென்மத்துல இந்த பிரிவில் என்ன அனுபவிக்கிறது போறாங்க பிராரப்தம். பிராரப்தம் சகட பிராப்தம் சொல்லுவாங்க. பிராப்தம் அது இந்த பிராரப்த கர்மம் அனுபவிக்கும் போது மேற்கொண்டு நல்லதோ கெட்டதோ செய்யறோம்ல இந்த ஜென்மத்துல. நீங்க திட்டா நான் திட்டுறது, நீங்க வாழ்த்துனா நான் வாழ்த்துறது, இதெல்லாம் எதிர்வினை. இந்த எதிர்வினை எல்லாமே ஆகாமி கர்மா ஜென்மத்தை சேர்ப்பேன். அடுத்து அதாவது சேர்த்து வச்சுதான் பலனுக்கு நடக்குது. இது தெரியாம நம்ம எதிர்வினை காட்டுறோம். நல்லது நல்லதா ஏத்துக்கிறோம், கெட்டது நல்லதா ஏத்துக்க முடியாம எதிர்வினை காட்டுறோம். எதிர்வினை காட்டுறதுக்கு பேரு ஆகாமிய கர்மா. இந்த காந்தி உணர்ந்தனா ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுறான்னு கர்மா குறைஞ்சிருச்சு. நீங்க திருப்பி அடிச்சுன்னா கர்மா சேர்ந்து மறுபடியும் அடுத்த பிறகு தொடரும். இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இந்த 3 கர்மாவுக்கு உட்பட்டுதான் உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசி இயங்கிட்டு. சரி, இது முடிவே இல்லையானா அதுக்குதான் மனித பிறப்பே கிடைச்சிடும். முடிவு பண்ணதான் மனித பிறப்பு. இந்த முன்ஜென்ம அடிஜென்ம விளக்கம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் தான் நான் எங்க போன ஜென்மத்தை பார்த்தேன், அடிஜென்மத்தை பார்த்தேன் அப்படின்பாங்க. அதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இல்லைங்க, லாஜிக்கா தான் இருக்கணும். லாஜிக் இல்லாம எதுவுமே இருக்கணும். சரி, இப்படியே போயிட்டு தான் முடிவு கொண்டு வேணும்ல. வேணுமா இல்ல கருத்தைக்கிட்டே இருக்கலாம்? கண்டிப்பா வேணும்ல. அந்த முடிவுதான் மனித பிறப்பே கிடைச்சிருக்கு. எப்படி சார் அந்த முடிவு பண்றது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பேரண்டமே பஞ்சபூதங்களால இருக்குது. இந்த பேரண்டத்துலதான் பூமி இருக்கு. பூமி பஞ்சபூதம் தான். பூமியில தான் நம்ம வாழ்றோம். நம்மளும் பஞ்சபூதம் தான். முதல்ல பஞ்சபூதம்னா என்ன? நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். நமக்கு தேவையான உணவு எங்க கிடைக்குதுங்க? பஞ்சபூதத்துல தான் கிடைக்கும். அதேதான் உடை, பருத்தி, மூங்கில், பட்டு இதெல்லாம் எடுத்து ஆடையம் பண்ணுறோம். இன்னைக்கு சில மரத்திலேயே நூலாக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் மொத்தத்துல இயற்கை எடுத்துதான் நூலாக்கி ஆடையாக்கணும். அப்ப அந்த பஞ்சபூதத்தை தான் எடுத்து உணவாகவும் உடையாகவும் போடுறோம். நமக்கு உணவு உடை மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே பஞ்சபூதம் தான் நம்ம கொடுக்கணும். மரத்தை எடுத்து பேப்பராகவும், சில பொருட்கள் எடுத்து கண்ணாடியாகவும், சில பொருட்கள் எடுத்து பாத்திரமாகவும் நாங்க மாத்திக்கிறோம். என்ன பொருள் கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம உருமாத்தி வச்சுக்கிற மொழிய நாம் எதையும் உருவாக்கினேன். இருக்குது எல்லாமே 5 பூதங்கள். உயிருள்ளது, உயிரற்றது, 2 விஷயம் தான். இப்ப ஒத்தப்படை ராசி பூராமே உயிர்காரத்தை குறிக்குது. இது ஒரு பாயிண்ட் சொல்லிடுங்க எக்ஸ்ட்ரா. கட்டப்படை ராசி எல்லாமே பொருளாதாரத்தை குறிக்குது. இப்ப பொருளை கொடுத்தா உயிரை உயிர் எடுக்காது, உயிர் எடுத்தா பொருளை கொடுக்கும். விஷயம் இது எதை கொடுக்குதுங்கிறதா மேட்ரு. வருஷத்துக்கு 2மே இருக்காது. உயிர்னா என்ன? உறவுகள் சொல்றேன் நான். ஒரு உறவு நாட்டுக்கு ஒரு உறவு
நட்பு கிடைக்கணும் இல்லையா? இது பேர் உயிர்காரணம். மொத்தப்படை ராசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதான் அருள் ராசி, அருள் ராசி, பொருள் ராசி. அருள் என்றால் என்னன்னா, நாம செஞ்சுட்டு வர புண்ணியம். அதுக்கு பணம் கிடைக்காது, புண்ணியம் தான் செய்யணும். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க சார் இந்த காலத்துல, இந்த புண்ணியம் இது எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி அவர் செய்த புண்ணியத்துக்கு நீங்க கிடைச்சிருக்கும். நீங்க இந்த ஜென்மத்துக்கு செய்யல சார், அவர் ஏற்கனவே செஞ்சதுக்கு திருப்பி செய்யறீங்க. அதான் மேட்ரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இந்த ஜென்மத்தை சொல்லல, ஏற்கனவே நான் செய்த பலனுக்கு நீங்க உங்களுக்கு இந்த ஜென்மத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. உங்க பிரச்சனையை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. அது அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த பஞ்சபூதம் தான் இருக்குது எல்லாமே. ஏ டு இஜெட். அதான் உயிரிழந்தது உயிரற்றது ரெண்டே விஷயம் தான். அப்ப இது எல்லாமே ஒன்று தானே, இது எல்லாமே. அதனாலதான் இறைவன் ஒருவரே எல்லாம் ஒண்ணு. அதனாலதான் எனக்கு இருப்பு. அதாவது எல்லாமே ஒன்றுன்னு என்னைக்கு நினைக்கிறோங்க, பயணம் வைடூரியம் ஒரு பெண்ணு மண்ணு எல்லாமே பஞ்சபூதமா என்னைக்கு பாக்குறோங்க. அதான் இறைவனா, அதை என்ன சொல்றவங்க எல்லாத்தையும் இறைவனா பாடுறான்ட்டான். எல்லாமே இறைசக்தி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே என்னைக்கு இறைவனா பாக்குறப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நீங்க வேற, சார் வேற, நான் வேற, இருக்கிற பொருட்கள்லாம் வேற வேறையா பார்த்தோம்னா தான் பிரச்சனையே. அது எப்படி சார் ஒன்னா பாக்குறதுன்னா, எது போனாலும் வருத்தப்படக்கூடாது, எது வந்தாலும் போற அணுகாது. நம்ம கர்மவதி என்ன கிடைக்குதோ அதான் நிற்கும், எது போகணுங்கிறது அது போகும். அப்ப இருக்குது எல்லாமே ஒன்று, எல்லாமே பஞ்சபூதம், எல்லாமே ஒன்று உணர்ந்தது, இது எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு உணர்ந்ததுனாலதான் நீங்க மகான். எல்லாத்துக்கிட்டையும் சுவாசம் இருக்கா இல்லையா நமக்கு? இப்ப இறைவனை பார்த்துருக்கிறோமா? இல்ல. காற்று பார்த்துருக்கிறோமா? இல்ல. உணரதான் முடியும். அந்த மாதிரிதான் இறைவனையும் உணரதான் முடியும். அந்த இறைசக்தி தான் பஞ்சபூதமே. பஞ்சபூதம் தான் இறைசக்தி. இப்ப சுவாசத்தை உணர முடியாது, அது மாதிரி இறைசக்தியும் உணரதான். சுவாசத்தை உணர முடியும், அது மாதிரி இறைசக்தி உணரதான் முடியும், பார்க்க முடியாது. இந்த பஞ்சபூதம் தான் எல்லாம், எல்லாமே ஒன்று, இறைவன் ஒருவரே அப்படிங்கிறது எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, இருக்கிறது எல்லாம் ஒன்று. அது எல்லாமே அழியக்கூடியது. அழியாதது இதெல்லாம் நாம போய் செய்யக்கூடிய செயலும் நம்மளை உருவாக்கின பரம்பொருள். இது உருவாக்குன பரம்பொருள். இது எப்படி உருவாச்சுன்னா தன்னை தானே உருவாகிச்சு. அவ்வளவுதான். இந்த பஞ்சபூதம் தான் இறைசி. இந்த அழியாத நிலை பெற்றது. நித்த இறைவன் நம்ம போகவே தான் இருக்கிறாரு. பஞ்சபூதமா 5 பூதங்கள்லாம் இருக்கிறார். காற்றாவும் இருக்கிறார், நீரா இருக்கிறார், நிலமா இருக்கிறார், காற்றா நெருப்பா இருக்கிறார், ஆகாயமா இருக்கிறார். இது எல்லாமே எரிசக்தி தான். நம்ம இது உணரல, இதுதான் இறைவன் உணரல. தெரியாதனாலதான் தெரியிட்டே இருக்கணும். நீங்கதான் தெரிஞ்சதுனாலதான் அவங்க மகான். இப்ப தெரியாதனால மனுஷங்களாவே இருக்கணும். எல்லாம் ஒன்றுன்னு என்னைக்கு நினைச்சிட்டோம், எல்லாம் என்னைக்கு இதுதான், இது எல்லாமே இறைவன் அப்படின்னா அப்ப இங்க இருக்குது எல்லாமே எரிசக்தி நம்ம ஒண்ணு. ஆமா, உணராதனாலதான் பிரச்சனையே. உணரணும், உணர்ந்து மட்டும் இல்ல, செயல்படுத்தணும். இப்ப நம்ம ஒருத்தர் திட்டுறான்னா ஓவர் நம்ம கெட்ட முன்ஜென்ம செய்த பாவம் நம்ம அவங்க செய்த பாவம் அவனுக்கு விதிக்குவான். முன்ஜென்மத்துல செய்த புண்ணியம், முன்ஜென்மத்துல ஏதோ ஒரு இந்த மாதிரி கஷ்ட காலத்துல உங்களுக்கு உதவி இருப்பாரு. அந்த ஜென்மத்துக்கு அவருடைய கஷ்ட காலத்துக்கு நீங்க அந்த புண்ணியத்தை திருப்பி செய்யுங்க. கடன் கட்டுறீங்க. இந்த ஜென்மத்துல நாம யாருக்கு கடன் பட்டாலும் அடுத்த ஜென்மத்துல நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பலன் அது சொல்லி காட்டக்கூடாது. சாருக்கு நான் ஒரு உதவி பண்ணிட்டேன்னா அந்த உதவி நான் சொல்லி காட்டக்கூடாது. உதவி இல்லை, இந்த ஜென்மத்துல எனக்கு செய்ய வச்ச பாக்கியம். பிரபஞ்சத்துக்கு தான் நான் எப்படி சொல்றோம், எனக்கு கடனை தீர்க்க வழி காட்டிட்டீங்க, சந்தோஷம். நம்மளை அடிச்சு திட்டாலும் நம்ம கர்ம வழியும் குறையுது. ஏன் அவங்க எப்பயுமே கெட்டவங்களால தான் நம்ம கர்ம வழியே குறையுது. உலகத்துல கெட்டவங்க நல்லவங்க எனக்கு தெரியும் கிடையாது, எல்லாமே நல்லவங்க தான். காரணம் என்னன்னா அவங்கவுங்க கர்ம வழியிட்டாங்க, அவங்கவுங்க வாங்குறாங்க. யாரும் இதெல்லாம் இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பை குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்ப இப்படி வெண்டாரு ஒரு பிரச்சனை ஆயிட்ட, நீ இப்ப ஜோசியத்துல உனக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. அவருக்கு என்ன வரைக்கும் தெரிஞ்சது அதான் பண்ணுவாரு. அந்த பிளானட் அதான் பண்ண வைக்கணும். அதான் அதை தாண்டி இப்பயாலும் சேர்த்து பண்ண வைக்காது, குறைச்சு பண்ண வைக்காது. லட்சம் லட்ச விஷயம் இந்த உலகத்துல புதஞ்சு கிடக்குது, எல்லாமே ஏற்றுல எழுதி வச்சு கிடக்கணும். எல்லாருமே எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நாங்க இதெல்லாம் கடவுளா எனக்கு தெரியப்படுத்த படிச்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இது எல்லாம் யாரெல்லாம் தேடுறாங்களோ அதெல்லாம் கிடைக்குது. தேடினா கிடைச்சிருமானா அது நிக்கணும் வாங்கிக்கலாம். அதுக்கு பிளானட் தான் நான் சொன்னேன், எல்லாத்துக்குமே இந்த பிளானட் வேணும்.
யார் ஜாதகத்துல எப்படி கிரகம் இருக்கோ அது அவ்வளவுதான் கிடைக்கும். அதான் அதுக்கு பழமொழி ஒன்னே சொல்லிட்டாங்க, என்னதான் ஊத்திட்டு பிறந்தாலும் ஒன்றரை ஊற்றும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம பிளானட் நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அவ்வளவுதான் கொடுப்போம். அது எந்தெந்த வயசுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றதா நம்ம. நாம என்ன நினைக்கிறோம், பெரியார் படிக்கணும், படிச்சு முடிச்சோன்னா வேலை முடிச்சோம் கல்யாணம், கல்யாணம் முடிச்சோன்னா குழந்தை வீடு சொத்து சுகம் அப்படியே வச்சு வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் இயல்பான ஆசை, அது இயல்பான ஆசை. ஆனா கொச முடியாது. ஆனா அதே நேரம் எப்ப எதை கொடுக்குதுன்னு கட்டத்தான் முடிவு பண்ணுது, நம்ம செய்ய வச்ச செய்யத்தான் முடிவு பண்ணுது. இப்ப அதாவது அது ஒரு யோசிக்காரு, ஒரு ரச்சனை வாங்கிட்டு முழுசா நீ அது உன்னோட விளக்கத்தை முழுசா எடுத்து சொல்லிட்டு போ. இத்தனை வயசுல தான் நீ இருக்க போற, இத்தனை வயசுல கல்யாணம் இல்லை, எப்ப தொழில், என்ன தொழில் பண்ணா பெட்டர், இது எல்லாம் சொல்லிட்டு போ. பிறகு எல்லாமே பஞ்சபூதம் சார். பஞ்சபூதங்கள் எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாமே ஒண்ணு. முதல்ல புரிஞ்சுக்குமே இது எல்லாமே இதுதான் அப்படின்னு பேர சொல்லணும். ஏன்னா நீங்களும் சொல்லும் போதே உணரலாம், எல்லாமே பஞ்சபூதம் தான், நீங்க வேற நான் வேறலாம் இல்லை, எல்லாமே சமம் உணர்வு. ஒவ்வொன்றும் ஒரு ஆட்டம் உண்டா இல்லையா? 5 5 ஆட்டம் உண்டு, எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டதில்லை. ஆமா, அப்ப எல்லாமே சமமாங்க. அவன் உயர்ந்தவன், நீங்க தாழ்ந்தவன், இல்ல நீங்க உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உங்க கர்மவினைக்கு நடக்குது, அதுக்காக உங்களை குற்றம் சொல்லுவாங்க. என்ன அந்த சொல்யூஷனுக்கு விட தேடி வரைக்கும் அது விட நான் சொல்லணும். பஞ்சபூதம் எல்லாம் ஒன்று, இறைவன் ஒருவரே. சரி, பஞ்சபூதம் உடம்புல எப்படி இயங்குது அதையும் தெரிஞ்சுக்கணும். நெருப்பு எப்படி இயங்குதுன்னா காமமாகவும் கோபமாகவும் இயங்குது. உஷ்ணம்னா நம்ம காமத்தையும் கோபத்தையும் இயங்குது, அது வெப்பம். நிலம் எப்படி இயங்குதுன்னா ஸ்கின்னு சதையா இயங்குது. காற்று எப்படி இயங்குதுன்னா சுவாசமா இயங்குது. நீர் எப்படி இயங்குதுன்னா ரத்தம், சிறுநீர், கண்ணீரா இயங்குது. ஆகாயம் எப்படி இயங்கணும் உடம்புல? ஆகாயத்தை அளக்க முடியுமா? முடியாது. அதுக்கு எல்லை இருக்கா? இதுக்கு எல்லையற்ற அடக்க முடியாத ஒன்று நம்ம உடம்புல இருக்கு. இல்ல மனம், மனம் மனசுக்கு அனுபவம் இல்லை, அதுக்கு எல்லையே இல்லை, ஆழமும் இல்லை, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஆகாயம் போது உடம்புல மனமா இயங்குது. இந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல இப்படிதான் இயங்குது. அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டம் இயங்கினாதான் அந்த பிண்டம் இயங்கும். அண்டம் சுத்ததான் பிண்டத்துக்குள்ள ஃபேர் பார்ட்ஸ் தான் இயங்கும். அண்ட சுத்தம் தெரிஞ்ச கொஞ்சம் ஃபேர் பார்ட்ஸ் பூரா நின்று போயிடும். இதயத்தை நாம் அழிக்கிறோம், கல்லீரல் இதயத்தலாம் கரையத்தலாம். அண்டம் இயங்கினா அது தானே இயங்குது. அண்டம் இயங்க இயங்கதான் இயங்குது. அண்டம் பின்னமும் அதீத தொடர்பு உண்டு. இங்க எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு இந்த உலகத்தில். இப்ப நிலம், நெருப்பு, காட்டு, நீர் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்போ, இந்த உலகத்தோட அத்தனை உயிரினமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதே. தொடர்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. பஞ்சபூதத்தால் ஆன அந்த பூமியில 84 லட்சம் விதமான உயிரினங்கள் வாழும். இந்த 84 லட்சம் விதமான உயிரினங்கள் எப்படி சார் உருவானுச்சுன்னா, சூரியன் சந்திரன் இந்த பஞ்சபூதத்தோட சேர்த்துக்கிட்டு தன்னை 84 லட்சம் விதமான உயிரினமா மாத்திக்கிட்டாங்க. இந்த உலகம் உருவாகி 450 கோடி ஆண்டாக பேரை சொல்லுது. இன்னைக்கு சயின்ஸ் அதை ஒத்துக்கிச்சு. ஏன்னா சூரியன் உருவாகி 450 கோடி ஆண்டாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிளஸ் இந்த 450 கோடி ஆண்டுல இந்த பூமியில 84 லட்சம் விதமான உயிரினமா உருவெடுத்துக்கிச்சு. இந்த பஞ்சபூதமும் இந்த சூரியனும் சந்திரனும். ஏன் சூரியன் சந்திரன்னா இந்த உலகம் 450 கோடி ஆண்டாகுது, இன்னைய வரைக்கும் சூரியன் ஒளி நிறுத்தினது இல்லை. ஆத்மாவுக்குரிய காரகரகாரனா சூரியன். அதனாலதான் ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு எழுதி வச்சான். அழியா நிலை பெற்றது. சயின்ஸ் சொல்லுது நான் 5000 வருஷம் தான் சூரியன் இருக்கும், 10,000 வருஷம் தான் சூரியன் இருக்கும். அவன் யாரு? நான் சூரியன் கிட்ட நெருங்கவும் முடியாது. இதே வாங்கிக்குவோம். கோள்களுக்கு அப்புறம் ஆயுள் எப்படி பண்றாங்க. எந்த மனித சக்தியாலையும் இது பண்ண முடியாது. ரைட். இந்த சூரியன் 450 கோடி ஆண்டு இன்னைக்கு வரைக்கும் ஒளிநிலையிலே தான் இருக்கிறார். அதனாலதான் ஆத்மா கல்வியிலேன்னு எழுதி வச்சான். நம்ம சூரியன் ஜோசியத்துல என்ன சொல்றோம்னா ஆத்மாகாரகன் சொல்றோம், அப்பான்னு சொல்றோம், எதிர்காரகன் சொல்றோம். இது எல்லாமே சூரியன். அடுத்து சந்திரன் வந்து உடல்காரகன், மனோகாரகன், நீருக்கு அதிபதி. பூமியில நீருக்கு அதிபதி சந்திரன். 4 3 மடங்கு நீர் இருக்கு. அந்த சந்திரன் தான் நமக்கு உடல், சந்திரன் தான் நமக்கு மனம், சந்திரன் தான் நமக்கு அம்மா. சந்திரன் எப்படி 15 நாள் வளர்ந்து பௌர்ணமி தேய்ச்சி அமாவாசை இல்லாத போறாரு, அதே மாதிரி இந்த ஆணாக்கப்பட்ட சூரியன் இருந்து உயிர் தான் சூரியனுடைய ஆத்மா. அந்த உயிரினு தான் விந்தணுவா மாறி பெண்ணோட கற்பைக்கு போகுது. அது உடலா மாறி இந்த உலகத்துக்கு வருது. இப்ப ஆணால் உருவாக்க மட்டும்தான் முடியும், வளர்த்த முடியாது. பெண்ணால் வளர்த்த மட்டும்தான் முடியும், உருவாக்க முடியாது. தங்க சேர்ந்தாதான் உலகத்துக்கு வந்தேன். அதான் உலகம். ஓகேங்களா?
இந்த உடல் எப்படி சந்திர வளர்த்து பௌர்ணமி தேய்ச்சி அப்பா செய்யலாம் கூட அதே மாதிரி இந்த உடல் பிறக்குது வளருது வயசாகுது இறக்குது உடலை கழிவு. ஆத்மாவை கழிவு இல்லைன்னு சூரியனை வச்சு உடலை கழிவுன்னு சந்தனம் வச்சுதான் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணுது, நம்ம கர்ம பதிவு அடுத்தடுத்து சும்பிட்டு அடுத்தடுத்த உடலுக்கு நாம ஒன்று இருக்கும் போது இன்னொன்று உருவாக்கிக்கிறோம். நம்ம ஒரு அப்பமா இருக்கும் போதே இன்னொரு குழந்தை எடுத்துக்கிறோமா இல்லையா? ஒன்று இருக்கும் போதே இன்னொன்று உருவாக்கக்கூடிய தகுதி இந்த உலகத்துல மனித இனம் எல்லா இனத்துக்கும் உண்டு. அதுல மனித இனம் ஆதரிவு. நம்ம மோட்ச நிலையை கடக்கிறதுக்கு தான் அந்த மனித பிறப்பு. அதை எப்படிங்கிறது சொல்லிடலாம். பிளஸ் ஒன்று இருக்கும் போது இன்னொன்று உருவாக்கிக்கிறோம். இதான் நம்ம அடுத்த பிறவி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நாம நினைச்சுக்கிறோம் அப்பம்மா பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கோம். பேர பிள்ளைங்க அதுக்கு அடுத்த பிறவி. நம்மளுடைய அடுத்த ஜென்மம் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை பண்ணுவீங்கன்னு முன்னாடி சொல்லிருப்பாங்க. விதை என்பது நாம செய்யக்கூடிய செயல், அறுவடைங்கிறத நம்ம பெற்று வச்சுக்கிறோம் பிள்ளைங்க. அப்ப என்னத்தை விதைச்சுமோ அதான் அறுவடையை வந்து நிற்கும். அதுக்கு இப்படி சிம்பிளா சொல்லலாம். இப்ப நானும் எங்க மனைவி கல்யாணம் பண்ற வரைக்கும் என்ன செய்தோமோ அதுதான் என்னுடைய மூத்த குழந்தை பெற்று பிறக்கும். நானு எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி 3 ஜெனரேஷன் என்ன செஞ்சோம் அதை அனுபவிக்க எனக்கு பிறக்கிற முதல் குழந்தை. அடுத்து 2வது குழந்தை 3வது குழந்தை அதே 3 ஜெனரேஷன் செய்யறதுதான் பிறக்குது. ஆனா மூத்த குழந்தைக்கு அதிகமான கால அளவு பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி பிறக்கிற வரைக்கும். 2வது குழந்தைக்கு 2 வருஷம் 1 வருஷத்துல பிறந்தா 2 வருஷத்த கால அளவுக்கு இருப்பாதான். அதனாலதான் 100% குடும்பத்துல மூத்த குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது. அடுத்து 3வது பிறகு 4 பிறகு அதே மாதிரி தான் 2 வருஷம் 1 வருஷத்துல பிறந்தது. அதனால கருணை குறைவான அமைப்புல பிறகுது. மூத்த குழந்தை அதிகமா பாதிக்கப்படுது. என்ன காரணம்னா பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பேக்க வரைக்கும் நான் என்னதான் செய்யறேன், எங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, தாத்தா பாட்டி என்ன செய்யறாங்க, அதெல்லாம் பெற்றது பிறகு. சரி, இந்த கர்மபதிவுங்கிறாங்களா அது எப்படி சார் எங்க சார் ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா கடல் நீர்ல தான் ஸ்டோரேஜ் ஆகுது. அது யாருன்னா நம்ம ராகு கேது தான். ஆமா, ஆண்களுக்கு சேர்த்தது பூரா ராகுவா நிக்குது, பெண்களுக்கு சேர்த்தது பூரா கேதுவா நிக்குது. அப்ப ராகு கேது நம்ம டிஎன்ஏ, அது ராகு எலக்ட்ரான், கேது புரோட்டான். நம்ம உடம்புல அணுக்கள் கேது, உங்களை சுத்தி இருக்கிற ஹாரம் அந்த எட்டவெளி பிரபஞ்சம் இதுதான் ராகு. சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் நியூட்ரான் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அதையும் சொல்லிடுவோம். எலக்ட்ரான் ராகு, புரோட்டான் கேது, நியூட்ரான் சூரியனுடைய ஈர்ப்பு விசை. ராகுன்னா தாத்தா, கேதுன்னா பாட்டி. இருவழி தாத்தாக்களும் ராகு, இருவழி பாட்டி. அப்ப எந்த வழி சார் பெற்று பிறந்திருக்கிறோம்னா ஆண் ராசி ராகு என்னன்னா தந்தை வழி கர்மவினை பெற்றுக்கிறோம். பெண் ராசி ராகு என்னன்னா தாய் வழி கர்மவினை பெற்றுக்கிறோம். இப்போ உங்க ராகு எங்க நிக்குது, பெண் ராசி நிக்குது. அப்ப நீங்க தாய் வழி கர்மவினை பெற்றுக்கிறீங்க. உங்க தாய் வழி என்ன பண்றாங்க அதான் அனுபவிச்சுக்கிறீங்க. உங்க தாய் வினை மாதிரி தான் நீங்க தோற்றம் செயல்பாடு எல்லாம் இருப்பீங்க. அதான் ஜாதகத்துக்கு வரும்போது சொல்றேன். சரி, ஏன்னா நம்ம சேர்த்து வச்ச கர்மபதி எதுனே தெரியாம சும்மா இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லலாம். இந்த போன்ல என்னெல்லாம் பார்த்தாலும் அது ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கு. என்னெல்லாம் பாக்குறோம்னு ஒரு கண்டென்ட் காட்டுதா காட்டுதா இல்லையா? பார்த்துட்டு நீ டெலிட் பண்ணிட்டா கூட நீ எங்க பாத்தீங்கன்னு காட்டுதா இல்லையா? ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாமா இல்லையா? இப்ப இது எப்படி மனுஷன் உருவாக்குறதுக்கு இவ்வளவு சக்தின்னா பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்? அதான் சார் விஷயம். சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா இதான் நான் சொல்லி அவங்க உண்மை. நாம உருவாக்குனதே இவ்வளவு விஷயத்த செய்யுது. இதே தான் இந்திய சொல்லலாம். சேட்டலைட் போது செயற்கைக்கோள் பேர் நான் இங்கிலீஷ்ல சேட்டலைட், தமிழ்ல பேர் நான் செயற்கைக்கோள். அங்கிருந்து கதிர்வீச்சு செல்போன் டவர் வருது, அங்கிருந்து இங்க செல்போனுக்கு வருது. ஆனா சிம் கார்டுன்னு ஒண்ணு போட்டாதான் அதே மாதிரிதான் இயற்கை கோள்கள் கதிர்வீச்சு யாரு கண்டுபடுறாங்க? நம்ம யாரு சார் டவரு? சந்திரன் தான் நமக்கு டவரு. பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் யாரு? சந்திரன் தான். 3,80,000 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க. 3,84,000 கிலோமீட்டர்ல சொல்றேன். மற்ற 8 பிளானட்டுமே ராகுகேது முதல் கொண்டு அவங்க பிளானட்ல அவங்க தான் நம்ம கர்மவினை, அவங்க தான் நம்ம பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கிறாங்க. நம்ம யாருக்கு பிள்ளையா போறோம் நம்ம கர்மவினையா தான். அதனால அவங்கதான் நம்ம எல்லா நடவடிக்கையும் தீர்மானிக்கிறாங்க. இதான் உண்மை. தாத்தா பாட்டிலாம் நமக்கு அப்பா எங்க வந்தாங்க முன்னோர்கள் இல்லாம. அப்ப முன்னோர்கள்னா சூரியன் தான் பிதிர்காரங்க. அந்த பிதிர்காரனே வழி நடத்துறது நம்ம கர்மவினை தான். இப்ப நாம சேர்த்து வச்ச கர்மவினை தான் ராகுகேது. இந்த ராகுகேது எந்த ராசியில பயணம் பண்றாங்களோ அதுக்கு நேரம் சூரியனும் சந்திரமா வரும்போது கர்மவினை அதாவது கிரகணத்தில் மாட்டுவாங்க. ஏன் கிரகணத்தில் மாட்டுறாங்க? இப்ப நான் சூரியன் சந்திரன் தான் நமக்கு முதல் தாய் தந்தை. ஏன்னா சூரியன் தான் உயிர், சந்திரன் தான் உடல். சூரியன் தான் ஆன்மா, சந்திரன் தான் மனம் உடல். இப்ப நமக்கு உடலையும் உயிரையும் கொடுத்தது யாரும் சூரியன் சந்திரன். அப்ப நம்ம முதல் தாய் தந்தையே சூரியன் சந்திரன் தான். அப்ப நாம் செய்த நல்லதுக்கு இடத்துல அவங்களுக்கும் பங்கு உண்டு. அப்ப அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும்ல. அதான் ராகுகேது நம்ம கர்மவினைக்கு நேரம் அவங்க பயணம் பண்ணும் போது எந்த ராசியில் ராகுகேதுங்கிறாங்களோ அந்த ராசிக்கு சூரியனும் பௌர்ணமி அமாவாசை வரும்போது கிரகணத்தில் மாட்டுவாங்க.
அவங்களும் தண்டனை 4 மணி நேரம் ஒளி இருக்கிறாங்க. அதான் புரியுதுங்களா? புரியுது. அப்ப கிரகணத்துக்கு உண்டான காரணம் என்னன்னு இப்ப புரியுதா? இங்க எதுவுமே ஏன் கிரகணம் நடக்குது, எது கிரகணம் நடக்குது? கிரகணம்னா வெளியே வரக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது. ஆனா ஏன் நடக்குது? இப்ப இது எல்லாமே சுழற்சி. இப்ப நாம செய்த கர்மம், அதாவது கடவுளா இருந்தாலும் நாம் செய்த வினையெல்லாம் வந்து தப்பிக்க முடியாதுங்கிறத அந்த விஷயம் சொல்லுது. ஓகேங்களா? ரைட். இப்ப இந்த சூரியன் சந்திரன் வந்து தாய் தந்தை. இந்த உலகம் உருவாய் 450 கோடி ஆண்டு ஆகுது. இந்த 450 கோடி ஆண்டுல இந்த சூரியன் சந்திரன் இந்த பஞ்சபூதத்தோட இணைச்சுக்கிட்டு 84 லட்சம் விதமான உயிரினமா மாற்றிடுச்சு. மற்ற கோள்கள் சந்திரன் கத்திரிக்கை அனுப்பி சந்திரன் நமக்கு ரிக்ரெட் பண்றாரு. அதனாலதான் நமக்கு எந்த ராசியில சந்திரங்கிறாரோ அது நமக்கு ஜென்ம ராசிங்கிறோம். எந்த ராசியில சந்திரன் எந்த நட்சத்திரத்துல பயணம் பண்றாரோ அது நமக்கு ஜென்ம நட்சத்திரங்கிறோம். அதனாலதான் சந்திரனுடைய ஒளி அளவு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பிரதிபலிக்குதுங்கிறோம் பிறக்கும் போது. இப்ப அமாவாசை முடிஞ்சு சப்தமி தீதிக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தையும், பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி தீதி வரைக்கும் பிறக்கிற குழந்தையும் பாருங்க பொருளாதாரத்துல வளர்ச்சியா தான் இருக்கிறாங்க. இதுல வந்து திருதியையும் பிரதமையும் விதிவிலக்கு. 3வது நாள் வளர்முறை 3வது நாளும், அதாவது திருதியை திதி இருக்கு இல்லையா, அந்த திதியில பிறக்கிறவங்களும் பிரதமை திதியில பிறக்கிறவங்களும் விதிவிலக்கு. இந்த அமாவாசைக்கு அப்புறமும் சரி, பௌர்ணமிக்கு அப்புறமும் சரி, அவங்களும் ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஃபியூச்சர்ல. ஆனா ஆரம்பத்துல கண்டிப்பா துன்பப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா. இந்த திதி என்னத்த சொல்றதுன்னா, இந்த நம்ம தூர அளவு கால அளவு சொல்லுது, வெளிச்சத்தினுடைய கால அளவு சொல்லுது. வெளிச்சம் தான் எல்லாமே ஒளி. அப்ப சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம மற்ற கிரகத்தினுடைய பவரை வாங்கி ஒளியை வாங்கி கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நடக்கும். கிரகம் உச்சமா இருக்கட்டும், ஆட்சியா இருக்கட்டும், என்ன வேணாவா இருக்கட்டும், ஆனா சந்திர ஒளியா இருக்கும் போது பிறந்தா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நம்ம எவ்வளவு அப்சர்வ் பண்ண முடியும் அவ்வளவு அப்சர்வ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவாரு. சந்திர ஒளி அளவு குறைவா தான் இருக்குது. உச்சமா இருந்தா வெற்றியா இருந்தா அவங்களுக்கு தான் உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க. இங்க வந்து டிரான்ஸ்பார்மர் 0 வாட்ஸ் டிரான்ஸ்பார்மர், ஹை வோல்ட் டிரான்ஸ்பார்மர் மேட்டர் வாழ்க்கை. அதனாலதான் சந்திரன் நல்லா இருந்தாலும் எதுவுமே அந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சந்திரன் நல்லா இருக்கு. சந்திரன் மெயினா நம்ம இருக்கும் ஜாதத்துல வளமுறையில. அதுவும் 7 சப்தமி தேதிக்கு அப்புறம் பிறக்கிறவங்க, அது பௌர்ணமியில தான் நம்ம முன்னோர்கள் பௌர்ணமி வச்சுதான் விசேஷத்தையே வச்சிருக்கிறாங்க. 12 மாசத்துக்கு 12 விசேஷம் வச்சிருப்பாங்க. தெரியும் இல்லையா? தெரியுமா? சித்திரை மாசம் சித்திரா பௌர்ணமி, வைகாசி மாசம் ஆனி மாசம் ஆனி மூலம், ஆடி மாசம் ஆடி இது திருவோணம், அந்த மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் ஆவணி மாசம் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் வரையதான். ஆடி மூலத்துலதான் ஆருத்ரா தரிசனம் வரும். இந்த மாதிரி ஆருத்ரா. ஏன் ஆருத்ரா அப்படின்னா, சரி இது தனுசு வந்து எது யாரு? சிவன். குருநாயர் சிவனா. சந்திரன் தனுசு ராசியில பயணம் பண்ணும் போது மக நட்சத்திரம், சரி மூல நட்சத்திரம், மூலம் தான் ஆதி மூலம். ஆதி சொல்ற மாட்டீங்களா? மூலத்துக்கு தான் எல்லாமே வந்துச்சு. அதனாலதான் ஆருத்ரா. அங்க திருவாதிரையில இருக்கும். எங்க? சூரியன். இங்க மூலத்துல இருக்கும். ராகு கேது எல்லாத்தையுமே ஒரு உருவாக்கத்துல இருந்து அதாவது ராகு இந்த மகான்கள் சித்தர்கள் நட்சத்திரம் போனா பாருங்க, ராகு நட்சத்திரம் தான் இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் மகான்கள் சித்த புருஷர்கள் வம்சாவளியில வந்தவங்க. அதனாலதான் குடும்ப வாழ்க்கை கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? ராகு வாழ்க்கை துன்பம் தரும். அதுல குடும்பமே இருந்தாலும் திருப்தி இல்ல. ஆமா, நீங்க அந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் அந்த சொல்ற அந்த திருப்தி முழுமையான அந்த முழு திருப்தி நீங்க அடைய முடியாது உங்களால. இதை புரிஞ்சுக்கோங்க. ராகு நட்சத்திரம் உலகத்தை சாதிக்கும். அதாவது சார் இந்த இடத்துல கொஞ்சம் ஜியோமெட்ரிக்கலா பேசுங்க. மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இவங்களா குடும்ப வாழ்க்கையோட நல்லா திருப்தியா மகிழ்ச்சிகரமா இருக்கிறாங்கல்ல, நம்மளுக்கு அமைதியாங்கிற ஒரு ஏக்க தொண்டு பண்றதே இருக்கிறாங்க. அதே என்னதான் நம்ம சம்பாரிச்சு இது பண்ணி எவ்வளவுதான் வெல்த்தியா இருந்தாலும் மகான்களுக்கு நமக்கு என்ன தெரியும் அதை நம்ம பார்க்கலாங்க. இல்ல மகான்களுக்கா இருந்தாலும் சரி, இதெல்லாம் மகான்கள். அதாவது அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த அமைப்பு தான். நீங்க மகான்கள் வம்சாவளி வந்தவங்க. நீங்க அப்ப வந்து என்ன லௌகிக வாழ்க்கையில உள்ள ஓடக்கூடாது. என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்கிட்டு சரிட்டு நீங்க உலக மக்களுக்காக, உலக லௌகிக வாழ்க்கையில இல்லாம லோக மக்களுடைய நன்மைக்காக மட்டுமே வாழணுங்கிறது பிரபஞ்சம். என்ன செய்யணுமோ அது மக்களுக்கு ஒரு சேவையா நினைச்சு செய்யணும். அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை. தனக்கு ஒரு குடும்பம் வச்சுட்டு நீங்க ஜாலியா வாழ்றதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அது இந்த காலத்துக்கு பொருந்தமா? எந்த காலமா இருந்தாலும் அது பிளானட் தானே, கோள்கள் பண்ணி அந்த இப்ப நீங்க அதாவது வெளியே வந்தாலும் ஆசையே இல்லாம ஆசை யாருக்கெல்லாம் கோள்கள் வேலை செய்யல? சித்த புருஷனுக்கு மட்டும்தான். ஏன்னா ஏன்
அவன் ஆசையே ஏச்சுக்கல. எனக்கு கிடைக்குது அதை வச்சு வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் கோள்கள் வேலை செய்யாது. ஆசைன்னு வந்துச்சுன்னா கோள்கள் உண்டு. அப்ப ராகு கேது நட்சத்திரங்களை நாம குழந்தைய பெத்துட்டோம்னாவே கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஒரு நட்சத்திரம் சொல்லல, உங்களுக்கு பாரு லக்கணம் புள்ளிய ராகு நட்சத்திரம், எந்த நட்சத்திரம் கேது நட்சத்திரம். நான் இப்படி சொல்லுவேன். ரிஷபத்துல சந்திரன் உச்சமடையதான் அமைப்பு. சந்திரன் உடல்காரகன். உடல் இல்லாம எங்க வருது கர்மா? கர்மா எதனால வருது? உடல் இச்சைக்காகவே கர்மா வருது, ஆன்மாவுக்கு கர்மா கிடையாது. இந்த உடற்பட்டுமே அனுபவிக்குது. உடல்காரகன் ரிஷபத்தில் உச்சம், உடல்காரகன் விருச்சகத்தில் நீச்சம். அங்கதான் ராகு ஆட்சி உச்சம் அடையுது. அப்ப இவருக்கு என்ன கர்ம பலன்? 2 லக்கண புள்ளி ஜென்ம நட்சத்திரம் நீச்சம், அவங்க நின்ற அதிபதி நீச்சம். என்ன சார் வாழ்க்கை? கர்மா இல்லன்னு வரணும் சார். கர்மா ஜீரோ பேலன்ஸ் பண்ண பிறந்திருக்கிறாரு சார் இவரு. கர்மா இல்லன்னு வரல, எதுக்கு முடிக்க வந்திருக்கிறாரு இவரு. இவரு லோக மக்களுக்காக வாழக்கூடிய ஜாதகம், தனக்காக வாழக்கூடிய ஜாதகம் அல்ல சார். அது எப்படி நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்ணல? ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. விஷயங்களை மறைச்சு வைக்கிறது எல்லாரும் பயன்படுற அந்த ஒரு தன்மை இருக்கு. அதெல்லாம் எப்ப வெளிப்படும்? எப்ப இவர் இன்னும் லௌகிக வாழ்க்கைக்கு நிறைய சரிப்போது, லௌகிக வாழ்க்கையை தாண்டி உலோக மக்களுக்காக எப்ப வாழ போறாரு, ஏன் இப்ப லௌகிக வாழ்க்கைக்குள்ளாரு அந்த எண்ணத்திலேயே இருக்கிறாரு. இது எல்லாமே நிறைய போறோம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப மறுபடியும் நான் கர்ம முடியல 5 நிமிஷம் சொல்லுங்க சார். நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க என்ன அதான் சொன்னேன். நீங்க ஃபைனல் ஜாதகம்னால நான் டைமிங், நீங்க ஆல்ரெடி ஒரு அஸ்ட்ராலஜர் ஜோதிடம் முடிஞ்சவங்க, நீங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி உங்களுக்கு தன் வீட்டுல இருந்து செவ்வாயை பாக்குறாரு. அதனால புதன் உங்க 2ல குரு இருக்காரு, புதன் 4ல இருக்காங்க. வித்தைகாரகன் 4ல தான் எதுவும் வித்தை தெரிஞ்சே ஆகணும். அதுதான் வேலை செய்யணும் சார். வேலை செய்யற காரணம் என்னன்னா செவ்வாய் அதான் நீச்சகிரகத்தோட புதன் இணைகிறாரு. நீச்சகிரகம் வீட்டுல நிக்கிறாரு. இந்த அறிவுகள் 8 நாளா பயன்படுத்துறதுக்கு வித்தைக்கு கைக்கு வராது. அதுக்கு தானே தசாபுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரி பேசுங்க. அடுத்தது இப்ப சூரியன் சந்திரன் ஆன்மா, ராகு எது நம்ம டிஎன்ஏ, நம்ம தாத்தா பாட்டி, இதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் என்னுடைய ரிசர்ச். சரிங்க. இது ரிக்வேதத்துல கிடையாது. ரிக்வேதத்துல நாம செய்யற செயல் தான் அனுபவிக்கிறோங்கிறத சொல்லுது. அது இந்த 84 லட்சம் உயிரினம், இந்த 16 லட்சம் உலக உருவாய் 450 கோடி ஆண்டு ஆகுது. இதுல மனித இன உருவாய் 16 லட்சம் வருஷம் ஆகுது. இந்த 16 லட்சம் வருஷமா நம்ம 7 விதமான பிறவி 6 விதமான பிறவி கடந்துருக்கிறோம். அது என்னன்னா பிறவி, அதெல்லாம் ரிக்வேதத்துல கூறப்பட்டிருக்கு. விலங்கினங்களுக்கு கர்மா வேலை செய்யணும். 100% ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகும். 100%. நீங்க ஒரு பூனைக்குட்டியை மூட்டுக்கு எடுத்து வர நாள், அதை பிறக்கத்தை எங்க கூட வைக்கிட்டோம். பிறந்த நாள் வச்சு ஒரு ஜாதகம் கொடுக்கல, துல்லியமா அது இருக்கும். அந்த கொண்டு வர நாளை வச்சு இன்னைக்கு உங்களை நாய் குலைக்குமா குலைக்காதா, கடிக்குமா கடிக்காதா, ஜாதகம் வச்சு சொல்லலாம். அப்புறம் அதுக்கு பிறகு கோள்கள், எல்லாத்துக்குமே கோள்கள் வேலை செய்யுது. புல்லுக்கும் கோள்கள் வேலை செய்யுது. புல்லு தலதளம் வந்ததா, கறி வாடி போயிருதா, அது கோள்கள் வேலை செய்யுது. எல்லாத்துக்குமே இங்க கர்மா வரும். ஓரிரு விஜயம் 1 இருந்து 6 விஜயம் பஞ்சபூதத்தின் வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு உயிரினங்கள் அனைத்துக்குமே இந்த பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு போய் பாயுதோ அந்த அளவுக்கு அதனுடைய விளைவுகள் இருக்கு. அதான் 100% எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு அதனுடைய கர்மம். அது எல்லா உயிரினங்களுக்கும் சமம். இப்ப ஒரு தாவரம் இந்த ஜென்மத்துல நீர் அதிகமா உறிஞ்சி நல்லா தலதாப்பு வந்துச்சுன்னா, அந்த அதிகமா உறிஞ்சதுக்கு அது கூலி கொடுத்தாவணும்ல. ஆமா, கொடுக்கணும். அடுத்த ஜென்மத்துல அது தன்னையே அந்த தாவரத்துக்கு அந்த நீருக்கு அது இதுவா கொடுத்தாங்க. அது நீர்நிலையில் வாழ்றதா வருதுன்னே மறுபடியும் அதுக்காக அந்த நீர்நிலையை சமப்படுத்துறதுக்கு அது நீர்நிலையில வாழ்ந்து பிறந்து அதை சமப்படுத்தி வரணும். அதான் முதல் தாவரம், 2வது நீர்நிலையில் வாழ்றது. அதை தாண்டி அதுக்கப்புறம் 3ஆவதா ஊர்ந்து போறது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு. அதாவது அந்த உலகம் தோண்டி 450 கோடி ஆண்டு. இந்த 450 கோடி ஆண்டு அந்த சூரியன் சந்திரன் தன்னை இந்த பஞ்சபூதத்தோட சேர்த்துட்டு 84 லட்சம் விதமான உயிரினமா மாத்திக்கிட்டாரு. இந்த 84 லட்சம் விதமான உயிரினமும் 7 விதமான பிறவியை கொடுக்கணும். அது முதல் பிறவி என்ன அப்படின்னா, நாம தாவரமா அந்த உலகத்துல பிறந்தோம். அது ஓரறிவு சொல்லுது, ஒரு சில சயின்ஸ் சொல்லுது. இந்த முதல் பிறவி பல லட்சம் கோடி பிறவி இதுலயே உண்டு. தாவரத்திலேயே உண்டுல இருந்து ஆலமரம் வரைக்கும் எத்தனை வகையான தாவரங்கள் இருக்கோ அத்தனையோ பிறந்து வந்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கு ஒரு அறிவு. அதுக்கப்புறம் 2வது நிலை பிறவி என்னன்னா, அதுல இருந்து தாவரத்துல இருந்து எக்ஸ்டர்னா அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா நீர்நிலையில வாழக்கூடிய உயிரினம். மைனூட்டான பூச்சியில இருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும்
இது நமக்கு 2வது பிறவி, அதுக்கு 2 அறிவு, அதுலயும் பல லட்சம் கோடி பிறவி கடந்துட்டோம். 3வதா ஊர்ந்து போற பிறவிக்கு வந்தோம். பாம்பு போறோம், பள்ளி எறும்பு கரையம், இந்த மாதிரி எதெல்லாம் தலையில ஊர்ந்து போதோ அந்த மாதிரி உயிரினமா வந்தோம். அதுலயும் பல லட்சம் கோடி பிறவி, அது ஊனறிவு. அது அப்படியே பரப்பன வந்துட்டே இருக்கு. 5வதா விலங்கு, பறவையிலையும் பல லட்சம் கோடி பிறவி, அதுக்கு 4 அறிவு. 5வதா விலங்குலையும் பல லட்சம் கோடி பிறவி, அதுக்கு 5 அறிவு. இப்ப தாவரத்துல இருந்து விலங்கு வரைக்கும் பிறக்கிறப்ப நமக்கு பகுத்தறிவு இல்லாதனால ஒன்னையாடி சொல்லுதான் சாப்பிடணும். ஒன்னையாடி சொல்லி சாப்பிட்டா பாவமா புண்ணியமானா ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாத செஞ்சாலும் பாவம் பாவம் தான், புண்ணியம் புண்ணியம் தான் சொல்லுது. 5 விதமான பிறகு நம்ம நாலேஜே இல்லாம எது செஞ்சாலும் அதனாலே அது பாவம் தான். புண்ணியம் எவ்வளவு செஞ்சு, நல்லதை எவ்வளவு செஞ்சா அது புண்ணியம், கெட்டதை எவ்வளவு செஞ்சா அது பாவம். அதிகமா ஒரு உயிர் அடிச்சுட்டு ஒரு உயிர் சாப்பிட்டு அதிகமான பாவத்தை சேர்த்திருக்கோம், புண்ணியம் குறைவா சேர்த்திருக்கும். அதை சரி பண்ணதான் விலங்குல தான் 6வது மனித பிறப்பே கிடைச்சிருக்கும். அதுதான் 6 அறிவும் 5 பொருளும் கொடுக்கப்பட்டது மனிதனுக்கு. 6 அறிவு விதிகளும் நல்லது எப்படி கெட்டதுன்னு பிரிச்சு சேர்க்கணும், பகுத்தறிவு. அதில் 5 என்ன? பேசுவது, கேட்பது, பார்ப்பது, நுகர்வது, உணர்வது. முக்கியமா கண்ணு காது வாய் எதுக்கு நமக்கு அப்படின்னா, கண்ணால் இறைவனை பார்த்து கொண்டு, வாயால் இறைநாமத்தை பாடிக்கொண்டு, காலால் கேட்டுக்கொண்டு, இறைவா எனக்கு பிறவி இல்லாம வரத்தை கொடுத்து கேட்கதான் மனிதனுக்கு 6 அறிவும் 5 பொருளும் கொடுக்கப்பட்டது, மற்றதுக்கு அல்ல. இதை தெரியாம நம்ம மனித பிறப்பு கிடைச்சோம்னா இங்க இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கிறத மேல ஆசை வந்து இங்க இருக்கிறத தேடிக்கிட்டு மேலும் பல பிறவி சுழற்சியிலே மாட்டிக்கிட்டோம். பிறவி சுழற்சியை அறுக்கவே மனித பிறப்பு, பிறவி சுழற்சியை ஏற்கல. இதை உணர்ந்ததுனாலதான் இவங்கெல்லாம் மகான். நம்ம உணராதனால நம்ம மனுஷங்களா இருக்கிறோம், பிறவி சுழற்சியிலே இருக்கும். இப்ப மனித இனம் விலங்குலேருந்து மனிதனா மாறி இப்ப நீங்க 16 லட்சம் வருஷம் இருக்கு நம்ம இந்து தர்மம். அதனால இந்த மனித இனமே வந்து பாத்தீங்கன்னா 16 லட்சம் வருஷமா எதுக்கு பிறந்திருக்குன்னா, நம்ம கர்மம் அந்த 5 விதமான பிறவிகளை சேர்த்து வச்ச பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை சேர்த்து 7ஆம் நிலைங்கிற, ஏதுங்கிறது பிறவி இல்லை, பிறவியில்லா நிலை, மோட்ச நிலை. இந்த ஆன்மா எங்க வந்துச்சோ அந்த நிலை அடையும். ஆன்மா எங்க வந்தது? சூரியகிட்ட இருந்து வந்தது, அந்த ஒளிகிட்ட இருந்து வந்தது. இந்த ஒளியோட ஒளியை அந்த ஆன்மா போய் கலக்கணும். அந்த நிலை அடையினா மனித பிறப்பே. அது வந்து இயற்கையாகவே இந்த கலியுகத்துல 4 விதமா கிடைச்சிட்டு இருக்காங்க மோட்ச நிலை. இப்ப நம்ம கேட்டுருப்போம், வள்ளலார் ஒளியா போயிட்டாரு, பாபாஜி ஒளியா இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இவங்கெல்லாம் எப்படி ஒளியானாங்க? அவங்க அந்த அந்த நிலையை உணர்ந்து அந்த நிலையை அடையணும்னு நினைச்சதுனால அந்த ஒளியானாங்க. இப்ப நம்ம ஒளியாயெல்லாம் போக மாட்டோம், ஆனா ஆன்ம பட்சத்துக்கு போகும்போதுங்கிறது உறுதி. எப்படி? அப்ப 16 லட்சம் வருஷமா எந்த ஆன்மா நன்மை மட்டுமே பண்ணுச்சு, அந்த ஆன்மா கடைசி முறை இப்படி மகானாகி மோட்சம் போகும். இது முதல் நிலை மோட்சம். 2வது நிலை, கல்யாணமே இல்லாம உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் மோட்சம் அடைகிறாங்க. 3வது நிலை, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையே இல்லாம இருப்பாங்க, அவங்களும் மோட்சம் அடைகிறாங்க. 4வது நிலை, கல்யாணம் பண்ணி பெண் பிள்ளைகள் இருக்கும், பையன் இருக்காது, அவங்களும் மோட்சம் அடைகிறாங்க. ஏன் பையனாவே அடுத்த ஜென்ரேஷன் என்ன பிறகு முடியுது, அவங்க ஜென்ரேஷன் அத்துருச்சுன்னு அர்த்தம். அதனால பிறவியே இல்லை, ஆத்ம மோட்சத்துக்கு போகும்போது. ஏன் கலியுகத்துல இப்படி மோட்சம் கிடைக்குது அப்படின்னா, புராண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகங்கள் 4 யுகங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சதுரயுகங்கள், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபாரயுகம், கலியுகம். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா திரேதாயுகத்துல இருந்து தான் மனித இனமே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க விலங்குல இருந்து தாவரம் வரைக்கும் தான் அந்த 450 கோடியாட்டா வந்துச்சு. சரி, தாவரத்துல இருந்து விலங்கு வரைக்கும். இப்போ வந்து மனித இனம் திரேதாயுகத்துல வந்ததுனால நம்ம ராமாயண காலம், மகாபாரத காலம், இந்த ஆங்கிலேயர் காலத்துல நம்ம முன்னோர்கள் பிறந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அதனால இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு துன்பம். அந்த திரேதாயுகத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மோட்சம் அடையணும்னா தியானம் தவம் பண்ணணும். தவம் பண்ணாதான் மோட்சம். ஒரு 1000 வருஷம் 300 வருஷம் அப்படி தவம் பண்ணாதான் மோட்சம். ஆனா கலியுகத்துல வந்து வாழ்க்கையே தவமாலாம் இருக்குது. நோயோட வாழ்க்கணும், பிரச்சனையோட வாழ்க்கணும், பண பொருளாதார பிரச்சனையோட வாழ்க்கணும். இத்தனை பிரச்சனையோட சுத்தி தூங்க நேரம் கூட நிம்மதியா இல்லாம தூங்குறோம். அதனால இது தவத்திலும் மேலான தவம் ரெகுலரா சொல்லுது. தவத்துக்கு சிறப்பா, அதாவது ஒரு தவம் செய்யறதை விட மேலான தவமானது வாழ்றது. அதனாலதான் இயற்கையாவே கலியுகத்துல மோட்சம் அப்படின்னு ரெகுலரா சொல்லுது. அது 4 விதமா இப்படி இருக்கு. அப்ப கல்யாணம்னாலும் வருத்தப்படக்கூடாது, குழந்தைனாலும் வருத்தப்படக்கூடாது, பையனாலும் வருத்தப்படக்கூடாது. அந்த மோட்ச நிலை அடையதான் மனித பிறப்பு. இப்ப யாருக்கெல்லாம் பையன் இருக்கும் அவங்கெல்லாம் இன்னும் ஒரு ஜென்ரேஷன், 2வது ஜென்ரேஷன் பையன் வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கும் பையன் வராது. அப்ப டோட்டலாவே இன்னும் 2 ஜென்ரேஷன்னா கூட 70 140 நான் சொல்றது இந்துக்களுக்கு போட்டு சொல்றேன். முஸ்லீம் விஷயம்லாம் 10-15 பேருக்கு போட்டு இருக்கிறாரு. அதுலயும் 1-2 பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, பார்த்துருக்கோம். குழந்தை இல்லாத அத்தனை பேருமே எந்த மாதமா இருந்தாலும் அவங்க மோட்சம் தான். ஓகேங்களா? பிளஸ் இதுல யாருக்குள்ள அந்த பையன் இருக்கோ அவங்களாம் இன்னும் 1 பையனோ இல்லை 1 பையனோ 2 பையனோ பிறக்கத்தான் போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க எல்லாத்துக்கும் பையன் இல்லாம போகும்போது, கல்யாணம் இல்லாம போகும்போது,
2030 அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம்லாம் போகும். திருமணமே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2031 அப்புறம் அமெரிக்கன் கல்ச்சர் மாதிரி ஆயிடும். யாரு எந்த கம்யூனிட்டியும் பார்க்க மாட்டாங்க. லிவிங் கெதர் லிவிங் டுகெதரா அதெல்லாம் அதிகமாயிடும். கல்யாணங்கிறதே இருக்காது. 100ல் 10 தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் போகுது. இது காரணம் என்னன்னா சனி வந்து அடுத்த ரவுண்ட் வராரு. மேசத்தை முடிச்சு, அதாவது மீனத்தோட முடிஞ்ச உடனே மேசத்துக்கு வரும்போது சனி நீச்சம் அடைந்தாரா? சனிதான் உலக கர்ம பலனை செயல்படுத்தக்கூடியவர். அப்ப கர்மாகாரங்க நீச்சங்கும் போது என்ன ஆகும்? உலகமே தாண்டவும் மாடும். அந்த 2 வருஷத்துல உலகமே தரங்குதான் அப்படின்னு மாறும். சார் ராகு தான் கர்மா. சார் ராகு எது நம்ம டிஎன்ஏ நம்ம சேர்த்து வச்ச கர்ம பலன். அந்த கர்ம பலனுக்கு பலன் யாருன்னா சனி. திருச்சி நீ நீ செஞ்சதுக்கு பலன் இதுதான். உலகத்துக்கு இறைவனுக்கு முதல் கொண்டு அது 3 பேர் தான் அந்த கர்மா சுழற்சியில மாட்டல. யாருன்னா பெருமாள், விநாயகர், ஆஞ்சநேயர். ஏன் பெருமாள் ஏமாற்றலாம்? உலகத்தை காக்கிறவர் அவர். எல்லாத்துக்கும் சமமா உணவு கொடுக்குறவர். சிவனே மாட்டிக்கிட்டாரு, பிரம்மாவும் மாட்டிக்கிட்டாரு. படைச்ச சிவனே மாட்டிக்கிட்டாரு. விநாயகரை ஏமாற்றம்னா அவரும் முழுமுதல் கடவுள். ஆஞ்சநேயர் வந்து தனக்காக இல்லாம அடுத்தவருக்காக வாழ்ந்தவர். முழுக்க ராமருக்காகவே வாழ்ந்தவர். அதான் என்னைக்கு நாம அடுத்தவராக வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம போனது வேலை செய்யணும். ரொம்ப வேலை முடிஞ்சு. சரிங்களா? அப்ப தன்னலம் கருதாமல் எவன் இருக்கிறானோ அவன் உலகத்தின் மேன்மையானவன். படிச்சிருக்கிறோமா இல்லையா? அதான் விஷயம். மேன்மையானவன் யாரு? வள்ளுவர் எழுதிருக்கிறார் இல்லையா திருக்குறள்ல. அப்ப நாங்க தன்னலம் கருதாம, தன்னலம்னா என்ன? தனக்குன்னு எதுவும் நினைச்சிக்காம சுத்தி இருக்கிறதுக்காக வாழும் போது நம்ம வாழ்க்கை. நாங்க இவ்வளவு பேசுறோம்னா அதான் காரணம். தன்னலம் கருதாம நமக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.